தமிழ் டாக் ஸ்டுடியோ நேயர்களுக்கு ஆசிஃபின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பரிசுகளிலே மிக உயர்ந்த பரிசான நோபல் பரிசை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோபல் பரிசு எங்கே உருவாச்சு, இதோடைய உண்மையான கதையை இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நோபல் பரிசானது திரு ஆல்ஃப்ரட் நோபல் அவரால் உருவாக்கப்பட்டது. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் பெர்ன்ஹார்ட் நோபல். இவர் ஸ்வீடன் நாட்டில் 1833ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் பிறக்கிறாரு. இவரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோடீஸ்வர குடும்பம். இவருடைய பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்புகளில் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறாரு. இவருக்கு அறிவியலில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டார். இவருடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 350க்கும் மேற்பட்ட படைப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் ரொம்பவும் முக்கியமானது டைனமைட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னா அது டைனமைட். இந்த டைனமைட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, மலைகளை வெட்டுறதுக்காக, பெரிய பெரிய மலை கல் குவாரி அதெல்லாம் இருக்கும், அதை வெட்டுறதுக்காகவும், பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும் அதை தகர்த்துறதுக்காக, மற்றும் அப்படியே காலப்போக்கில் போர் வீரர்களை, எதிரி நாட்டு போர் வீரர்களை கொல்றதுக்காக இந்த டைனமைட் வந்து பெரிதும் பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் ஆல்ஃப்ரட் நோபல் அவருடைய அடுத்த கட்ட கண்டுபிடிப்புக்காக யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஸ்வீடன் நாட்டு செய்தித்தாளில் ஒரு மரண செய்தி வருது. அது என்னென்னா, ஆல்ஃப்ரட் நோபல் இறந்துட்டார் அப்படின்னு. அதில் எப்படி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஆங்கிலத்தில் தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மரணத்தை விற்பவன் இறந்து விட்டான். அதை படிக்கிறதே ஆல்ஃப்ரட் நோபல் தான். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அவருடைய சகோதரர் இருந்தது தவறாக இந்த செய்தித்தாள், ஸ்வீடன் நாட்டு செய்தித்தாள் அவர் இருந்ததாக அந்த செய்தித்தாளில் வெளியிட்டாங்க. இதை படிக்கும்போது அவருக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம மக்களுக்காக எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்கோம், இந்த மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும். ஒருவேளை நான் இறந்ததுக்கப்புறம் செய்தித்தாளில் இப்படி தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு யோசித்து ஒரு முடிவை எடுத்தார். சரியாக 1895 வருஷம் தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே ஸ்வீடன் நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட உயில் எழுதி வச்சுட்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று உருவாக்குறாரு. அந்த ட்ரஸ்ட்டோட பேர் தான் தி நோபல் ஃபவுண்டேஷன். இந்த நோபல் ஃபவுண்டேஷனுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்துக்கு யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டுதோறும் அந்த பரிசை வழங்கணுன்றது தான். அப்போது அவர் ஒரு 5 துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அது வந்து இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம் மற்றும் அமைதி. இந்த 5 துறைகளில் யாரெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ ஆண்டுதோறும் அவங்களுக்கு அந்த பரிசை வந்து வழங்கணும்னு அது செஞ்சு கரெக்டாக அடுத்த ஒரு வருஷத்தில் 1896ஆம் ஆண்டில் அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் 1901ஆம் ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்படுது. காலப்போக்கில் 1968 ஒரு சில தலைவர்கள் இந்த பொருளாதாரத்தை, எக்கனாமிக்ஸை இது கூட சேர்த்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. அதே மாதிரி 1968 பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் இது கூட சேர்ந்து மொத்தம் 6 துறைகளுக்கு இந்த பரிசானது கொடுக்குறாங்க. அப்போது நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், இது யார் கொடுப்பா, இது யார் வந்து பரிந்துரைப்பா அப்படின்னு. அதுக்கு ஒரு சில குழு இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இதுக்கு முன்னாடி இந்த பரிசை வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க. மூணாவதாக அறிவியல் மற்றும் அமைதிக்கான அமைப்புகள். இந்த 3 பேருமே சேர்ந்து தான் இந்த பரிசுகளை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பரிந்துரைப்பாங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு டவுட் வரும், இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. ஜாதி, மதம், இனம், ஆண், பெண் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சிறந்த மனித குலத்துக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து கொடுக்கப்படும். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையில் 3 பேருக்கு மேலே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. 3 பேருக்கு உட்பட்டு தான் கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பரிசு தராங்களோ அவங்க உயிரோடு இருக்கணும். இறந்தவங்களுக்கு இந்த பரிசுன்றது வந்து கிடையாது. இந்த குழுவானது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பரிந்துரையை தொடங்கி பல சுற்றுகளுக்கு பிறகு வெற்றியாளர்கள் யாருன்னு அக்டோபர் மாதத்தில் பரிந்துரைப்பாங்க. இந்த பரிந்துரைச்ச கையோட ஆல்ஃப்ரட் நோபலுடைய நினைவு நாளான டிசம்பர் 10 அன்னைக்கு இந்த பரிசு வழங்கப்படும். இந்த நோபல் பரிசோட என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, ஒரு 24 கேரட் கோல்டு காயின் கொடுப்பாங்க. அதில் அவருடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில்
எந்த துறையில் இவர் வெற்றி பெற்றார்னு அதில் குறிப்பிட்டிருக்கோம். 3வதாக பரிசு தொகையை கொடுப்பாங்க. அந்த பரிசு தொகைன்றது ஒன்றுத்துக்கு மேற்பட்டவங்க யாருனா இருந்தாங்கன்னா அது சரிசமமாக பகிர்ந்து அந்த பரிசு தொகையானது கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட நோபல் பரிசை நம்மளுடைய இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய இந்தியாவை பெருமை சேர்க்கும் வகையில் முதல் இந்தியராக 1913ஆம் ஆண்டு திரு ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்குறாரு. அதை தொடர்ந்து சர் சி.வி. ராமன் இயற்பியலுக்காக வாங்குறாரு. அன்னை தெரேசா அமைதிக்காக இந்த நோபல் பரிசை வாங்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த பரிசு விஞ்ஞானிக்கோ இல்லை பெரிய அரசியல் தலைவருக்கோ தான் போய் சேரணும்னு. அப்படி கிடையாது. நாளைக்கு நம்மளில் ஒருத்தவங்க கூட இந்த பரிசை வாங்கலாம். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஆண்டு அவருக்கு அமைதிக்கான பரிசு வேணும்னு ரொம்பவும் விரும்பினார். ஆனால் அந்த பரிந்துரை குழு அவருக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பரிசு ஒரு இளம் தலைவருக்கு தேடி போகுது. ஆனால் அவர் எனக்கு வெகுமதியோ பரிசோ வேண்டாம், என்னுடைய நாட்டுடைய வளர்ச்சி தான் எனக்கு வேண்டும்ன்ட்டு அவர் நிராகரிக்கிறார். அந்த இளம் தலைவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த தலைவரை பற்றி முழுசாக பார்க்கலாம்.